ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையிலேயே நம்மளோட டிக்னாமெட்ரி இது டேபிள் ஃபார்முலா தான் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து கையில் இந்த மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிங்கர் வந்து 0 டிகிரி, இந்த ஃபிங்கர் வந்து 30 டிகிரி, இந்த ஃபிங்கர் வந்து 45 டிகிரி, இந்த ஃபிங்கர் வந்து 60 டிகிரி, இந்த ஃபிங்கர் வந்து 90 டிகிரி. அப்படி பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அதோட ஃபார்முலா மாதிரி நம்ம ஒன்று எழுதி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சின் தீட்டா வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்னும் காஃபும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து நம்ம மற்றதெல்லாம் இதை வச்சு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ சின் தீட்டா வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபிங்கர் above, ஓகே, above. இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி வருது. அப்புறம் எப்படி நம்மளுக்கு புக்கில் ஆனால் வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னா 45 டிகிரிக்கு 1/2, அதாவது 45 டிகிரிக்கு 1/2 1/2 இருக்குது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு இதை வந்து பார்க்கணும். அப்போது வந்து இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 இருக்கு இல்லையா, அது வந்து 2√2ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அதாவது √2 × √2 அப்படி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 2√2 × √2 தான் வரும். அப்போ வந்து இந்த √2 கேன்சல் ஆகி உங்களுக்கு வந்து 1/√2ன்னு வரும். அதுதான் இங்கேயும் அதே தான் வரும், 1/√2. புரியுதா? 1/√2 அவ்வளோதான். இப்போ வந்து √2 × √2 கேன்சல் ஆனால் நம்மளுக்கு வந்து 1/√2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து 60 டிகிரி. 60 டிகிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இப்போ 60 டிகிரி வந்து எப்படின்னா, இதை வந்து இப்படியே 60 டிகிரி இப்படி மடக்கிட்டோம். இப்போ மடக்கும்போது கீழே சின் தீட்டா கண்டுபிடிக்கணும்னா கீழே எத்தனை இருக்குது, டேன் தீட்டா அப்படின்னா sin/cos வரும். ஓகேவா, sin/cos அப்படின்னா cos sin/cosனா 0/1 வந்து 0 தான் வரும். ரொம்ப கிட்ட போயிட்டோம், 0 தான் வந்து வரும். அப்போ அடுத்தது வந்து 1/2 / 3/2 இருந்தால் 2ம் 2ம் கேன்சல் ஆகி அந்த நியூமரேட்டரில் இருக்க 1 இங்கே வந்துடும், டினாமினேட்டரில் உள்ள 3 வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகே, இப்போ அடுத்தது இப்போ வந்து 45 டிகிரிக்கு டேன் தீட்டாவுக்கு வந்து 1/√2 1/√2. அப்போ √2 கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டரில் இருக்கிற 1 வந்து இங்கே வந்து வந்துடும். இங்கே டினாமினேட்டரில் உள்ள 1 வந்து தேவையில்லை, அதனால் நியூமரேட்டர் மட்டும் போட்டுக்கிட்டா ஓகே போதும். ஓகேவா, இப்போ அடுத்தது 60 டிகிரி. 60 டிகிரிக்கு √3/2 1/2. ஓகேவா, அப்போ வந்து 2ம் 2ம் கேன்சல் ஆகி நியூமரேட்டரில் இருக்க 3 வந்து அங்கே வந்து